ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் அவர்கள் அரூரில் பேசின அந்த பேச்சு தான் இப்போ செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. அண்டு விஜய் அவர்கள் இப்போ திருச்சி கிழக்கில் யார் நிற்க வைக்க போகிறாங்க அப்படின்றத இன்னமும் வெளியிடலை அதிகாரப்பூர்வமாக. ஆனால் இப்போ வரைக்கும் த்ரிஷா அவர்கள் அரசியல் களத்தில் குதிக்க ரெடியாக இருக்காங்க. அண்ட் அதுவும் டிவிகே சார்பாக திருச்சி கிழக்கில் நிற்க வைக்க போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறி இருக்கு. அண்டு இன்னைக்கு விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்தில் பேசின சரமான சம்பவங்கள் நிறையா இருந்தது. அதில் மெயினான விஷயங்கள் அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்கிறேன், நாளைக்கும் சொல்லுவேன், தில்லா சொல்லுவான், கெத்தா சொல்லுவான். பணமா ஜனமான்னு கேட்டா என் ஜனம் தாண்டா எனக்கு முக்கியம். என்னைக்கு என்ன பேசுங்க பேசுங்கன்னு சொல்றீங்க, நான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர்ல கொத்து போராட்டம் போட்டுட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும், பார்த்துவாங்க. கரூர் சம்பவத்தால மனசுல வலியோட வீட்டுல உட்கார்ந்துருந்த என்ன பார்த்து ஓடி ஒளிஞ்சிட்ட அப்படின்னு பழி சொன்னீங்களே, வாய் இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? இனி யாராவது உங்ககிட்ட லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு டைரக்டா சொல்லுங்க. இது எங்க மகன், எங்க அண்ணன், எங்க தம்பி விஜயோட ஆட்சின்னு தைரியமா சொல்லுங்க. உங்க கூட நான் இருக்கேன். நான் இந்த தீய சக்தி மாதிரி ரியல் தாய் மாமன் எல்லாம் கிடையாது. ரியல் தாய் மாமன். இனி டாக்லெஸ் ஒர்க் மோர் மோடு தான். அதுதான் என் பாலிசி. எங்களை சோஃபான்னு சொல்றாங்க, வாஷிங் மிஷின் சொல்றாங்க. ஆனா அரசியல் வியாபாரம் பண்றதுக்கான வெண்டிங் மிஷினே இந்த திமுக தான். தேர்தல் ஓட்டுக்கே காசு கொடுக்காத நாங்க எதுக்கு குதிரை கழுத ஒட்டகம்லாம் பேரம் பேச செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பேசின இந்த ஸ்பீச் தான் செம்ம தரமா அமைஞ்சிருக்கு. அண்டு எதிர்கட்சி எல்லாருக்கும் மிகப்பெரிய விமர்சனமா மாறி இருக்கு. அண்ட் இந்த இடத்துல டிவிகே சார்பா திருச்சி கிழக்குல யார் நிற்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னும் செம்ம ஹாப்பியா இருக்கும். அண்ட் த்ரிஷா அவர்கள் நிற்கிறாங்களா இல்லையா அப்படின்றதும் செம்ம எதிர்பார்ப்பா இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.